நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரகாந்தாய திரியக்னிகாலாய கால அக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற டிசம்பர் மாத பலன். டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாசம் 12 ராசியாளர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான், தயவு செய்து பொதுவான பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகமும் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். இப்ப குரு சுக்கிரன் ஜோதிட சேனலை பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும், அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏதாவது நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும், அதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு, ஒரே விசேஷம் தான், வேற எதையுமே நான் சொல்ல விரும்பல. திரு அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது, உண்ணாமலையாரை வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம். நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள்லாம் விலகுங்கிறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க. எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாருமே கலந்துகிட்டு உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவரு குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிருங்க. சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. சிவமோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா. இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது. அதாவது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும். இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரமாகறாங்க. இது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பாருங்க இதுல வரை நீசமா இருந்தார். உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம். மருத்துவம், ஜோதிடம், நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 12 ராசியாளர்கள் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவா பாருங்க, கடகராசி எப்போதுமே பாத்தீங்கன்னா குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா கடகராசிக்காரதாங்க. எப்போதுமே சரி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் கடகராசி இடம்ல கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்க, அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை தான் கடகராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். நல்ல கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். இப்ப ஒரு வேலையை கொடுக்கீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய குணம் கடகராசியில உண்டு. இங்க கொடுக்கக்கூடிய வேலையுடைய கேரக்டரா மாறுவார். நல்ல சிந்தனை ஆற்றல், அறிவாற்றல் எல்லாமே கடகராசிகிட்ட உண்டு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பெறாம வெளியில வர மாட்டாங்க கடகராசிக்காரங்க. தன் குடும்பத்துக்கு மேல இவங்க மாதிரி யாரும் அக்கறையும் எடுத்துக்கவும் முடியாது. பயங்கரமா அறிவாளியா இருப்பாங்க. நிறைய கடகராசியில பார்த்தா எல்லாமே அறிவாளி, பயங்கரமா சிந்திப்பாங்க. கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற,
இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உங்க ஜாதத்துல பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கிறது கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான டைம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீரும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆவாங்க. அப்பதான் ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க ராசி கடக ராசி இருப்பீங்க. ஏன்னா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பார், ஒருத்தர் மதியம் பிறந்திருப்பார், இரவு பிறந்திருப்பார். அந்த லக்ன புள்ளியை வச்சுதான் 9 கிரகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம்னு சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல இது நடக்கும், இதுல கவனமா இருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு யோகம் வரும், இது சூப்பரா இருக்கும். அதை வச்சுதான் சொல்லுவாங்க. திசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப விதிஜாதகங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. அதனாலதான் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு பொது பலனை எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு கடகராசிக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்ப இந்த கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த டிசம்பர் மாசம் கொடுக்க போறோம், இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு, அதாவது கன்னி ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல விருச்சக ராசியில சூரியனும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்காங்க விருச்சக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு மகர ராசியில. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு கும்ப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு, அதாவது மீன ராசியில. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு ரிஷப ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. எப்போனா டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இதுல என்னன்னா ஸ்பெஷல்னா, டிசம்பர் மாசம் 7ஆம் தேதியே செவ்வாய் பகவான் வக்ரம் ஆகிறாருங்க. வக்ரம் ஆகிறார், நீசம் பெற்று வக்ரம் ஆகிறார். நீசம் பெற்று வக்ரமான ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும் சொல்லுவாங்க வக்ரம் போயிட்டா. அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா உங்க ராசியில தானே அவர் வக்ரமாயி நீசமாயி வக்ரம் ஆகிறார். அப்ப மிகப்பெரிய யோகம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, புதன் பகவான் 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வக்ரம் ஆகிறார் புதன் பகவான். மற்ற எல்லா கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும். என்னைய பொறுத்தவரைக்கும் கடகத்துக்கு பாருங்க, டைமிங் சூப்பரா இருக்கு. ஏன் டைமிங் நல்லா இருக்குன்னா, இவங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. ஓப்பனா சொல்ல போனா வெளியில சொல்ல முடியல, சொல்லாத வார்த்தை தான், அவ்வளவுதான். ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லையோ, கடகராசியை கேட்டீங்கன்னா நான் வாழ்க்கையில கஷ்டப்படாத நேரமே இல்லைம்பாரு. இந்த 2 வருஷம் நான் கஷ்டப்படாத நேரமே இல்லை. ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டேங்க சார் அப்படிமா. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எதிர்பார்த்த பணம் கிடைக்கல, வருமானம் சரியா இல்லை, எதிர்பார்த்த லாபம் இல்லை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், வேலை உத்தியோகம் சரியா அமையல. இதெல்லாம் யாருக்கு சரியா இல்லைன்னா, யாரு ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுங்க, என்னால தாங்க முடியலைங்க அப்படிமா. இதே சனி பகவான் யோகமா இருந்தாருன்னா வீடு கட்டியிருப்பாரு, இடம் வாங்கியிருப்பாரு, வண்டி வாங்கியிருப்பாரு, வாகனம் வாங்கியிருப்பாரு, வெளிநாடு போயிருப்பாரு, வெளியூர் போயிருப்பாரு, படிப்புக்குள்ளி நல்லா இருந்திருக்கும், எல்லாமே பாருங்க டாப்பா வந்திருப்பாரு. இந்த காலகட்டம், இந்த 3 மாசம் நான் சொல்றேன், இந்த 3 மாசத்துல சொல்றேன், இதுக்குள்ள இந்த சர்க்கிள் எடுத்து பாருங்க. நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு கரெக்டா சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க. ஆமா, வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, கணவனை ஒற்றுமை இல்லை, ஒரு வந்த மனத்தன்மை கொடுத்தது, இதெல்லாமே நிறைய விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். கடகத்துக்கு அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லலாம். இதெல்லாம் சந்திச்சாங்க. ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சொல்லியிருக்காங்க. சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தால் சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துருப்பார். சரியா இல்லாட்டா கண்டிப்பா ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க. சரி, இது இனிமே தொடருமானா இப்போ இனிமே தொடர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் கடகராசி, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்பதான் இனிமே தான் டைமே இருக்கு உங்களுக்கு. நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நல்லா உங்களுடைய பிரச்சனையை குறையக்கூடிய நேரம் வரும். கண்டிப்பா வந்தேதி இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்த மார்ச் மாசம் வரும் சனி பயிற்சி. கண்டிப்பா அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா டைமிங் இனிமே நல்லா இருக்குது. இறைவன் நம்ம பக்கம் திரும்பிட்டாரு. கரெக்டா நம்ம அதை திரும்பினாரு. அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நீமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களை ராசியை பாக்குறாரு பாருங்க, 4-11 சூப்பரா இருக்கு. இப்ப வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வாங்கிட்டீங்களா, வாங்கணுமா, இனிமே வாங்க போறீங்கன்னு அர்த்தம்.
டிசம்பர் மாசத்துல அதுக்கான வேலைகள் நடக்கணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இப்படி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் டிசம்பர் 15 ஒரு முடிவு கிடைச்சிடும். வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி மாத்துறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணிடணும். இதெல்லாம் நடந்தே தீரும், உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கிற அமைப்பு உண்டு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வேலைக்குள்ள இருக்கிற 6ஆம் வீட்டு அதிபதி குரு போய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்கரமாயிடா இருக்காரு. அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா சுக்கிர பகவான் நேரம் 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு. வீடு கொடுத்தவரை உங்க ராசியை பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா நல்லா தானே நடந்தாகணும். இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்புனா கண்டிப்பா நடக்குது. இதுல எந்த ஒரு தடை நான் சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல. கடகத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், ப்ரொமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன இருக்கு, வெற்றி பாதையா வருது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, கல்வி தடை இருந்துச்சு, அந்த படிப்பு கல்வி தடை இருக்காது. கல்வியில ஒரு மாற்றங்கள், படிப்புகள்ல உத்தியோகத்துல உயர் பதவிகள், ப்ரமோஷன்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும். கல்விகள் நல்லா இருக்குது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், நண்பர்கள், பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா வெற்றிகள் வர்றதுக்கு அது நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அரசாங்க முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி அரசாங்க வேலை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் போனா அரசாங்க வேலை கிடைக்கும். இல்ல அரசு மூலம் அனுகூலம் வரணும். வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும். திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க. கணவன் மனைவி காதல் திருமணமா, 2வது திருமணம், முதல் திருமணம் கண்டிப்பா 2 பேருமே ஓகே ஆகும். ஏன்னா சனி பகவான் இனிமே கெடுக்க மாட்டாரு, உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருவாரு. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பு வருது. தாயோட சொத்துக்கள், தந்தையோட சொத்துக்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர் டைம் பார்த்துக்கங்க. எந்த ஒரு கெட்ட பலனும் தொழிலுக்கு நான் சொல்ல விரும்பல. நல்ல டைம் இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, இதுங்கெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். ஹோட்டல் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஐடிஎஃப் ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் டைமிங் சூப்பரா இருக்கு. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஜாதக தசாபதி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் சுக்கிரன் பாகம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெளிநாட்டு உள்ளவங்க கடகராசி எல்லாருமே ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்துருங்க. நல்ல டைம் கண்டிப்பா இருக்கும். லாட்ரி யோகம் அடிச்சிரும், பாத்துக்குங்க. நல்ல டைம் சூப்பரா இருக்கு. அப்ப லாட்ரி யோகம், திடீர் ராஜயோகம் இது எல்லாமே இனிமே வரும். ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுனால கடகராசிக்கு டைமிங் இந்த டிசம்பர் மாசம் பக்கவா இருக்குது. கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நல்ல ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி பெண்களுக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்துக்கு அரசியல் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா, ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போறக்கூடிய நபர்கள், எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பீங்க. இனிமே பாருங்க எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு பொன்னான நிறம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க லாபமா இருக்கும். எந்த காரியத்திலும் உங்க போய் வெற்றியா வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வெளிநாடு கிடைக்கும், வெளியூர் யோகம் வரும். எல்லாமே நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. அரசாங்க மூலம் அனுகூலம், அரசு மூலம் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப நொந்துட்டாங்க. எதா இருந்தாலும் பிரச்சனை, தடை, வழக்கு, பிரச்சனை எல்லாமே என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சிந்திச்சிங்க. இனிமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்காரு. எந்த காரியத்தை உங்க போய் வெற்றி வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்க பாதை, ஒரு வெற்றி பாதையா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க புத்திசாலி குணம் நிறைய இருக்கும். நல்லா டேலண்டா யோசிப்பீங்க. உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் வரும். இப்ப இனிமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப விரைய செலவு பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, மருத்துவத்துறை
எழுத்துக்கணியம் சம்மந்தப்பட்ட எல்லாமே மாற்றமா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற, கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.